சாரிக்கு பிளவுஸ் தச்சு கொடுத்துருங்கக்கா. சரிங்க, தச்சுக்கலாம். லைனிங் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? லைனிங் எடுத்துட்டு வரலைங்கக்கா. லைனிங் நீங்களே போட்டுக்குங்க. தைக்குலி எவ்வளவுக்கா வருது மொத்தம்? லைனிங் நானே போட்டுக்கிட்டேன்னா 300 ரூபாய் தைக்குலிமா. என்னங்கக்கா, நான் சாரியே 200 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க 300 ரூபாய் பிளவுஸ் கொடுத்தீங்கன்னா என்னங்கக்கா, பார்த்து கம்மி பண்ணி சொல்லுங்க. இதுல போய் பார்த்தாமா? இந்தாமா பாத்துட்டேன், கம்மி பண்ணி சொல்றேன். 300 ரூபாமா. அக்கா விளையாடாம சொல்லுங்கக்கா. விளையாடாமையா? நான் ஒரு கதை சொல்றேன் கேளுமா. ஹோட்டலுக்கு போனா விதவிதமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். ஆனா போய் என்ன பண்ணுவோம், இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு இட்லிக்கு 10 ரூபாய்னா 4 இட்லி ஆர்டர் பண்ணா கூட அதுக்கு 4 வகையான சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி விதவிதமா கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாவு பாக்கெட்டை வாங்கி வீட்டுல ஊத்தி சாப்பிடுறதுக்கு ஒரு சோம்பேறி தனத்தினாலதானே போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அதுக்கு மட்டும் பில்ல கொடுத்துட்டு வர தெரியுது. டைலர் கடைக்கு வந்து டிசைனை வைன்னு சொல்லுவீங்க, லைனிங்க போடுன்னு சொல்லுவீங்க, ஓரடின்னு சொல்லுவீங்க, எல்லாமே பண்ண சொல்லிவிட்டு கடைசியா 200 ரூபாய் கொடுத்துட்டு போவீங்க. என்னமா நியாயம் இது? நானே டைலர் தான்க்கா. டைலருக்குள்ள டைலர் பேரம் பேசலாமா? பார்த்து கம்மி பண்ணி சொல்லுங்கக்கா. ஒரு டைலரோட கஷ்ட வழி என்னன்னு ஒரு டைலருக்கே தெரியும். அப்படி இருந்து நீங்களே வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா, கம்மியான ரேட்ல போடுன்னு. இன்னும் என்னதான் கம்மியா போடுறது சொல்லுங்க. இன்னுமே என்ன பண்றீங்கன்னாமா, 200 ரூபாய்க்கு சாரி எடுத்துட்டு வர நீங்க ஏன் 300 ரூபாய் 400 ரூபாய் போட்டு தைக்குலி குடுக்குறீங்க? அது முதல் மரியாதை. ராதா மாதிரியே வந்து பிளவுஸே இல்லாம சாரிலேயே மேக் பண்ணிட்டு போயிருங்க. எல்லா கடையிலயும் இப்படிதான் நடக்குதா, இல்ல எங்க கடையில மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தான் தெரியல சாமி. ஏதா இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.